வணக்கம். நான் லாவண்யா முஸ்லிம் தமிழ் அனைவரும் வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியா இருந்தாலும், அதுல ஒரு தொண்டரா இருந்தாலும், அது உள்ள நிறை குறைகளை பத்தி நம்ம பேச வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட அழகு. அந்த கட்சி தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது ஆர்வ மிகுதி காரணமா என்ன பண்றாங்க, ஆய்வு பண்றாங்க. இதை நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அந்த கட்சி நல்லா இருக்கணும் தான் நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆனா ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா, நம்ம போறதால நிர்வாகியோ இல்ல தொண்டரோ அங்க போறதால, அதாவது அலாட் பண்ணப்பட்ட முக்கியமான நிர்வாகிகள் தவிர மற்ற யாருமே அங்க போறது நல்லது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு தனி மனிதரா தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகின்னு சொல்லி அங்க போறேன்னு வச்சுக்கோங்க. அங்க அவங்களுடைய அலுவல் பணிகளை, அதாவது அவங்க செய்யறது அரசு பணி, அந்த அரசு பணிகளை நம்ம குறுக்க போய் நிக்கிற மாதிரி அவங்கள அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் உள்ளாகும். இப்போ ஒரு ஆபீஸ்ல இருந்து வராங்க, எம்எல்ஏ வராங்க, இல்ல இந்த மாதிரி கவுன்சிலர் வராங்க, இல்ல மினிஸ்டர் வராங்கன்னும் போது அதுக்கான போதிய பாதுகாப்பு அந்த டைம்க்கு அவங்களை அலாட் பண்ணி இந்த டைம்ல இந்த டைம்குள்ள வருவாங்க, அதனால இப்போ ஃப்ரீயா இருங்க, அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா நம்ம ஏதோ ஒரு நேரத்துல அவங்க கிட்ட போவோம், நம்ம ஏனோ தானும் கேள்விகளை கேட்போம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான விஷயங்களை செய்வோம். இது அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை தாமதப்படுத்தும், இல்ல குறுக்கீடு பண்ற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் என்ன ஆகும், இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம டிஸ்டர்ப் பண்றாங்க, இவங்க என்னன்னா டெய்லி வராங்க, டெய்லி டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்ற தாட் வந்துடும். அப்போ இது கம்ப்ளைண்டாக தமிழக வெற்றி கழகத்துக்கு போகும். உங்களுக்கு எல்லாம் அங்க ஒரு டவுட் இருக்கு, சாதாரணமான ஒரு மனிதனா அங்க போங்க, அங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியுது அப்படின்னா யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்து தலைமைக்கு அனுப்பிச்சு விடுங்க, அவங்க கொஸ்டின் பண்ணிப்பாங்க. நீங்க அங்க இருக்கிற நிர்வாகிகளை, அங்க வேலை செய்யும் ஊழியர்களை கேள்வி கேட்க நமக்கு அந்த அனுமதி கிடையாது. அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆக மிகுதியில பண்றோம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்காக பண்றோம், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக பண்றோன்றதை தாண்டி இது அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதைத்தான் மத்தவங்க என்ன சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி இவங்க ரொம்ப ஆர்வம் மிகுதி, ரொம்ப என்ன ஏதுன்னே தெரியாம வந்துட்டாங்க உள்ள அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி மென்ஷன் பண்றாங்கல்ல, அதெல்லாம் நடக்கக்கூடாது. நமக்கு இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சோ படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்போம், நம்மளுடைய ஆர்வத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். அடுத்த விஷயம், ராசா அவர்கள், நான் போன வீடியோலயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், எவ்வளவு கேவலமான கெட்ட வார்த்தைகளை இந்த திமுக ஆட்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. எப்படி உங்க திமுக ஆட்கள் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, போய் அவங்க பேஸ்புக்கோட லோகோக்குள்ள போய் பாருங்க. ஃபுல்லா அவங்களை ஆதரிச்சுதான் ஆதி காலத்துல இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, போட்டோஸ் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, மெசேஜஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு கேவலமான வார்த்தைகள் கொண்டு என்ன அவ்வளவு உண்மையாவே சொல்ற ரொம்ப தரம் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி போட்டிருந்தாங்க. சோ இந்த திமுகனாலே தரக்கெட்ட வார்த்தைகள் கொண்ட கட்சி அப்படின்னே பேரு வச்சிடலாம் போல. அதைத்தான் இப்ப ராசா அவர்களும் செஞ்சிருக்காரு. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து திருமாவளவன் ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இவங்க யோசிச்சாங்க, போய் வன்னி அரசுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. வன்னி அரசு இன்னைக்கு அதை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கு அவர் யூஸ் பண்ண வார்த்தை என்ன, கட்டி கொண்ட கணவனை விட்டுட்டு மனைவி அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த மெசேஜ் வேணா நான் மென்ஷன் பண்றேன். என்ன தப்பான விஷயங்க அது. உங்க புத்தி எல்லாம் இப்படிதான் இருக்குமா ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கிறது? உங்க வீட்டுல எல்லாம் பொண்ணுங்களே கிடையாதா? இதைத்தான் நான் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பெண்களை பார்த்து மாண்பா பேச தெரியவே தெரியாது. உங்க கட்சியில பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னா உங்க ஸ்டேஜ்ல பெண்கள் நின்று இருக்கணும், உங்க கட்சிக்குள்ள பெண்கள் நின்று இருக்கணும். எதுக்கு சென்ட்ரல்ல உட்கார வச்சிருக்கீங்க கனிமொழி அம்மாவை? ஸ்டேட்குள்ள கொண்டு வரலாம்ல. பெண்களை உள்ள விடுறதுக்கு அப்படி யோசிக்கிற ஒரு கட்சியாதான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அதே போல பெண்களை எவ்வளவு கேவலமா தான் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அது பதிலடி திருமாவர்கள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ராசா அவர்கள் இது முதல் தடவை கிடையாது இந்த மாதிரி ஆபாசமா பேசுறது. இதை விட அதிகமா கூட இந்த மாதிரி பல தடவை பேசியிருக்காரு. எப்படி ஓடுறாரு பாருங்க, இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ராசா கிட்ட மைக்கை நீட்டுறாங்க, ஓடுறாரு. யாருக்கிட்டயுமே கண்ணை மாட்டக்கூடாதுன்னு காட்டுல ஏறி டபக்குன்னு கதவை முடிக்கிறாரு. அங்க ஒரு பெண் லைட்டா எந்திராங்களுக்கு அவங்களுக்காக அந்த கண்ணாடி இறக்குறாரு. கண்ணாடி இறக்கிட்டு அதுக்குள்ள மைக்கை நீட்டி இவங்க ஏன் இப்படி பேசுனீங்க, நீங்க தமிழால் தானே, இப்படி பேசலாமான்றது கூட டப்புன்னு கண்ணாடி ஏத்திட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வேற மாதிரி போட்டிருக்காரு, தென்னை மரம், அந்த மரம், இளநீர் நமக்கு கொடுக்குமா, பக்கத்து வீட்டு கொடுக்குமா, இப்படி எல்லாம் அவர் போட்ட ட்வீட் தான் ஊர் பூரா பரவிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, டெலீட் பண்ணி என்ன புண்ணியம் சொல்லுங்க? இதுக்கு அவர் மேல கேஸே போடலாம். அடுத்து நம்ம கழக தோழர்களுக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லிக்க விரும்புறது, அதை நம்ம பசங்க யாரும் ரொம்ப அதிகமா பண்ணிருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன். அப்படி பண்ணியிருந்தாலும் இதற்கு மேலும் அதை செய்யாதீங்க. சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, வாழ்த்துக்கள். அதை அப்படியே விட்டுருங்க. அதை தரம் தாழ்த்தி பேசுறதோ இல்ல வேற மாதிரி விமர்சிக்கிறதோ, அவங்க மனைவியை தரம் தாழ்ந்து பேசுறதோ, குழந்தையை பேசுறதோ இதெல்லாம் வேணாம். கட்சின்றது நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பேரோட உள்ள போயிருக்கு. முதலமைச்சரா விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற மாதிரி கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடாதீங்க. அது ரசிகர்களா இருந்தாலும் சரி,
ஏன்னா ரசிகர்களா இருந்தாலும் அவங்க வந்து தாவேக்காவினர் தான் நியூஸை போடுவாங்களே தவிர ரசிகர்கள்னு போட மாட்டாங்க. அதனால யோசிச்சு ஒரு விஷயத்தையும் பார்த்து பதமா பேசுங்க கமெண்ட் போடும்போது. ஏன்னா பல கமெண்ட்ஸ் நான் பாக்குறேன், அவ்வளவு கேவலமா அவ்வளவு இழிவா போட்டிருக்காங்க. தவறான விஷயம். அது அவங்களுடைய பர்சனல். அவருக்கு வயது எவ்வளவு வேணா இருக்கலாம், குழந்தை எப்ப வேணா பேத்துக்கலாம், அது அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய உரிமை. அதுக்குள்ள நம்ம போகவே கூடாது. எப்படி நமக்கு ஒரு பர்சனல் இருக்கும், அதை மத்தவங்க டச் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போமோ அதேதான் அவங்களுக்கும். அரசியல் மாண்பா பேசுங்க, அரசியலா பேசுங்க, அரசியலை பத்தி முன்வைங்க. அவர் பேசுற பேச்சு அரசியலா இல்லைன்னா அதை பேசுங்க. அவர் பேசுற பேச்சுல உங்களுக்கு வித்தியாசங்கள் இருந்தா அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. தனிப்பட்ட வாழ்க்கைய தயவு செய்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. முக்கியமா ஒரு பெண் குழந்தை, சின்ன சிசு இப்பதான் உலகத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க மனைவி இப்பதான் மகப்பேறு இதுல இருந்து இப்பதான் வெளியே வந்து அவங்க போஸ்ட்மார்டம் பீரியட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு சில டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தா ஒரு பெண்மணியா நான் சொல்றேன், வலிக்கும். ப்ளீஸ் தயவு செய்து அந்த வேலையை பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். வேண்டாம். அது எந்த கட்சிக்கா இருந்தாலும் சரி, இந்த கட்சியும் இல்லை, அது அவங்களுடைய பர்சனல். கமெண்ட்ஸ் மட்டும் தயவு செய்து பார்த்து போடுங்க, இல்லைன்னா போடவே போடாதீங்க. ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க கட்சி சரியில்லைங்கன்னுவாங்க. முடிஞ்சிருச்சு. கட்சி பேரை வந்து அப்படியே ஒரு பிளாக் மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது டிபேட் நடந்துட்டு இருக்கு. த கோர்ட் அப்படின்ற ஒரு டிபேட்ல அபுபக்கர் பேசுறாரு. இவருங்கதான் மைனாரிட்டி இது இல்லை கவர்மெண்ட்ல, அதுதான் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு திமுக தீய சக்தி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து இவ்வளவு கட்சிகளை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து மினிஸ்டர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து கேப்ஷன் போட்டிருக்காங்க, தாவேக்காவினரை கிழித்தெடுத்து அபுபக்கர். அங்க ஒன்னும் கிழித்துலாம் எடுக்கல. அங்க பேசுறதுல என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியல. இதுல வந்து இந்த சேவியர் நெறியாளர் அவரு திமுக சொம்பு, அடுத்த சொம்பு அவரு சொல்றாரு, கொள்கைகள் நிறைந்த கட்சிகள்லாம் தோத்து போச்சு, கொள்கைகளே இல்லாத கட்சி வந்துட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற மாதிரி கேள்வி வேற அபுபக்கர் கேட்டு வைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர். அதுக்கு அவர் சொல்றதுதான் இது. நான் கேட்கிறேன், இப்ப நாம் தமிழர் கட்சியை 108 சீட்டுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வரல அப்படி கிளம்பி போயிட்டு அடுத்த வருஷம் இல்ல 5 வருஷம் கழிச்சு நான் வந்து திருப்பி பார்ட்டிசிபேட் பண்றேன், நான் 118 அடிக்கிறேன், இப்ப எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? அப்ப வந்து அவங்களும் மற்ற கட்சிகளை கேட்டு முதலமைச்சர் பதவி ஏற்கதானே பார்ப்பாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம எப்படி அதை வச்சுக்கிறோம்ன்றதுதான். நான் தனிப்பட்ட கட்சியா எனக்குள்ள எத்தனை கட்சிகளை கொண்டு வரணும், அந்த கட்சிகளை நான் எவ்வளவு கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்றது என்னுடைய விஷயம். அப்படி பண்ணலைன்னா அதை கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னாடியே இவ்வளவு கேள்விகளை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செந்தில்வேல் அவர்கள் அப்படி அடிக்கிட்டே போறாரு, இந்த 1.5 வாரத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னுட்டு. அத்தனை விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நியாயம். நீங்க எடுத்து வச்ச விஷயங்கள் ரொம்ப நியாயமான விஷயம். ஆமா, இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, இத்தனை பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதை வந்து காவல்துறையினர் அங்கங்க கண்டிப்பா ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எடுக்காத இடத்துல எடுக்கும்படி ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. இந்த குண்டு வீசின பெட்ரோல் குண்டு வீசின இடத்துல கூட சின்ன பசங்க வந்து பெட்ரோல் குண்டு வீசினாங்க. அங்க வந்து 3 பேர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி பல இடத்துல பல ஸ்டெப் நடந்துட்டு தான் இருக்கு. சும்மா எல்லாம் விடல. அஜித்குமார் வழக்குல 5 பேர் அடிச்சு விட்டு அவங்களுக்கு ஸ்டெப், அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அத்தனை நாள் தேவைப்பட்ட மாதிரி எல்லாம் இங்க அடுத்தடுத்த நாளே அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது. அது காவல்துறையினரா இருந்தாலும் சரி, தவறு செய்தவர்களா இருந்தாலும் சரி. அடுத்து இந்த கரண்ட் கட் விஷயம். பல இடத்துல இப்ப தண்ணி வரல, கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு மக்கள் நிறைய இடத்துல போராட்டம் பண்றாங்க. ஆமா, உண்மைதான். ஆனா நல்லா பாருங்க, நம்ம தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்சிக்கு தான் வந்திருக்கும். ஆனா இன்னும் கார்பரேஷன் திமுக கையில தான் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க அந்த கரண்ட் கட்டார இடத்துல போய் எல்லாம் பாருங்க. ஆய்வு பண்ண இடத்துல எங்களுக்கு வந்து தகவல்கள் படி அங்க இருக்கிறவங்க திமுக ஆளுங்க. உடனே இவங்க சொல்லிடுவாங்க, ஆட்சியில இருந்தாலும் திமுக தான் குறை சொல்றீங்க, ஆட்சியில இல்லைனாலும் திமுக தான் குறை சொல்றீங்க. சத்தியமா திமுக ஆளுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு அரசு அலுவல் ஆபீஸ் அப்படின்னா அந்த கரண்ட் முதலமைச்சர் யாரோ அவங்க போட்டோ தான் மாட்டணும். அவங்க இன்னமும் கருணாநிதி போட்டோ அவர் தான் மாட்டிருக்காங்க. சரி, அது அவங்களுடைய கிரேஸ்ன்னு வச்சுக்கலாம். அவர் மேல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய போட்டோ இருந்துக்கணுமா இல்லையா? ஆனா இல்ல. அவங்க இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் நடக்குதுன்னு கவனிங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸ்டாலின் ஐயா அவர்கள் குளத்தூர்ல தோத்து போன அன்னைக்கு அந்த 2 நாள்ல கிரிட்டிசிசம் திமுகவினர் கிட்ட இருந்து என்னென்ன வந்ததுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் மறக்க மாட்டேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓட்டு போடல, குளத்தூரை வந்து சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருக்காரா, அதனால அவஸ்தைப்படட்டும், அல்லோல படட்டும், தண்ணி இல்லாம கஷ்டப்படட்டும், கரண்ட் இல்லாம கஷ்டப்படட்டும், மழை காலத்துல தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாகி போகட்டும், அப்பதான் இவங்களுக்கு நம்மளுடைய அருமை தெரியும். இப்படியே வெளிப்படையா சாபம் விட்டாங்க. முக்கியமா நல்லா பாருங்க, அந்த கரண்ட் கட் ஆகிற டைம் வந்து முக்கியமா மக்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம். உழைச்சிட்டு வந்து நைட்டு படுத்து தூங்கி காலையில எழுந்து போறவங்க திருப்பி காலையில வேலைக்கு போகணும். ஆனா என்ன பண்றாங்க, கரெக்டா நைட்டு 12 கட் பண்ணிட்டு காலைல 4 மணி வரைக்கும் கட் பண்ணி வச்சிடறாங்க. சோ தூங்க விடாம கஷ்டப்படட்டும், எப்படி போய் வேலையை பார்க்கட்டும். திமுக ஓட்டு போடல, தாவேக்காக தானே போட்டாங்க, அவசரப்படும். இதுதான் திமுகவுடைய மனநிலை. என்ன பண்றாங்க, நீங்க இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டாதான் எங்களுடைய அருமை பெருமை தெரியும். இதைத்தான் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் கஷ்டப்படக்கூடாது. ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடலனாலும் சரி, எல்லாருக்குமான அரசாதான் அந்த இடத்துல ஆளுங்கட்சி செயல்பட போகுது. தாவேக்காவினருக்கு
ஒன்னே 3/4 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதுக்காக மத்த 3 கோடி பேர் 4 கோடி பேரை வந்து அப்படியே அனாமத்தா விட்டுற முடியாது. அவங்களும் நம்ம மக்கள் தான். அவங்களுக்கும் சேர்த்துதான் தாவேக்காவினர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உழைச்சாகணும். இதுதான் இயல்பு, இதுதான் அரசு செய்ய வேண்டிய விஷயம். ஆனா இவங்களுடைய மனநிலை, திமுக மனநிலைன்னா எங்களுக்கு ஓட்டு போடல, எங்களை தூக்க வச்சுங்க, அதனால நான் உங்களை இப்படிதான் பண்ணுவோம். தயவு செய்து எங்கெல்லாம் அந்த தவறு நடக்குதோ போய் நின்று கேள்வி கேட்டு அவங்களை கரண்ட் வர வரைக்கும் விடாதீங்கன்ற. ஏன்னா கவுன்சிலர் பதவி, கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு இதுக்கு மேலதான் எலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் தான் தாவேக்காவினர் அதை போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த திமுகவினர் இந்த அட்டுழியங்களை ஈடுபட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னா திமுகவோட அல்ல கைகள் அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது போலீஸ்ல இருக்கிற சில பேர், நீங்க கூட பாத்துருக்கீங்க ஒரு நியூஸ், ஒரு பெண் இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் கதை மாதிரி இருக்கு, அந்த பொண்ணு பாவம் 8 வருஷமா காதல் வச்சு மதமாற்றம் செய்ய வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் கடைசியில இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ண இடத்துல போலீஸ் பையனுக்கு ஒரு கேள்வி கூட கேட்காம இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு வராங்க. அவங்க கூட வந்து கேள்வி கேட்க வந்த மனிதரை ஓங்கி ஒரு குத்து விட்டாரு அந்த இன்ஸ்பெக்டர். இதுதான் இருக்கிற நிலைமை. இவங்க எல்லாம் அந்த திமுக அல்லக்கைகளா தான் இருப்பாங்கன்ற. இல்லைன்னா இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி மேல பயம் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க நான் பாத்துக்கிறேன், நான் இப்படிதான், எங்களுக்கு பின்னாடி ஆளு, அந்த ஒரு நினைப்பு, அந்த நினைப்பை தான் அழிக்கணும். தப்புன்னா தப்புக்கு நீ தண்டனை அனுபவி. எப்படி செய்வ? மக்களுக்கு ஒண்ணுன்னா தலைவர் விஜய் அவர்கள் எப்பாடுபட்டாவது கீழே இறங்கி வந்துருவாரு, நல்லாவே தெரியும். தேவையில்லாம சீண்டி பார்த்து இவங்களே அவங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கிறாங்க. இதுக்கு பின்விளைவுகள் பலமா இருக்கும். அதை வந்து ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும் இவங்க. அதாவது தயவு செய்து மக்களே, உங்களுக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா சின்னதா ஒரு சந்தேகம் வந்தாலும் போய் கேள்வி கேளுங்க. அந்த கரண்ட் கட்ட இடத்த ஒரு பாட்டிமா சொல்றாங்க, உன விஜய் அவர்கள் பேரை கெடுக்கணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க பையங்க அப்படின்னு. இவ்வளவு வயசான பாட்டி தெரியுமா? அவங்க என்ன சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க, சோசியல் மீடியாவாலதான் இப்படி பூமானாங்கன்றாங்க. அந்த பாட்டிக்கு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல இருக்கும். 60 வயசு எங்க அம்மாக்கே அந்த ஸ்வைப் அவ்வளவா தெரியாது, நிறைய மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ 80 வயசு பாட்டிக்கு தெரியுமா சோசியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு ஆண்ட்ராய்டு போன்ல? அதனால மக்களை இவங்க உருட்டிட்டு தான் இருக்க போறாங்க. ஆனா நம்ம தான் தெளிவடையணும். கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்தாச்சு, கேள்வி கேளுங்க, தைரியமா கேளுங்க. அது தவறு தமிழக வெற்றி கழகத்தினர் பக்கம் இருந்தாலும் கேளுங்க. தவறு இருந்தா மாத்திக்கிற கட்சி தான் தமிழக வெற்றி கழக கட்சி. அதை தாண்டி இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு யார் சொல்றதுலயும் போய் விழுந்துட்டு தவறான ஒரு முன்னெடுப்பு எடுத்துறாதீங்க. யோசிச்சுக்கோங்க. சட்டப்படி என்ன செஞ்சாலும் அது தமிழக வெற்றி கழகம் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. சட்டத்தை தாண்டி ஒரு விஷயத்த கையில் எடுத்தா அதுக்கு பின்விளைவுகளை கண்டிப்பா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால சட்டப்படி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். சோ மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.